6:30 வரையிலும் இலவசமாக யோகாவை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று காலையில் நமக்கு 1438வது ஃப்ரீ ஆன்லைன் யோகா மார்னிங் செஷன் கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறவரு ஸ்ரீரங்ககுமார் சார். நீங்க எல்லாம் பிரபு சார்னு வந்திருப்பீங்க. ஒரு சில காரணத்தினால இன்னைக்கு நமக்கு ஸ்ரீரங்ககுமார் சார் எடுக்கிறாரு. சார் எடுக்கும்போது அவருடைய அழகு தமிழ் கூடவே அவரோட செய்யற சிறப்பான அது தனித்துவமான வார்ம் அப் எக்ஸசைசஸ் அண்ட் எல்லாமே ஒரு முழு வகுப்பையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோட சேர்ந்து செய்து முழு பயனை இன்று அனுபவிப்போம். வெல்கம் சார். கைண்ட்லி டேக் ஓவர் டுடேஸ் செஷன் சார். பார்ட்டிசிபென்ட் வீடியோ ஆன் பண்ணிடுங்க. உங்களோட ஆடியோவை ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிடுங்க. சார் நீங்க மியூட்டால் கொடுத்துருங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கிட்டோம் ப்ளீஸ். கொடுத்துறேன் மேடம், கொடுத்துறேன். சரிங்க சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணி. ஓகே ஓகே. கேக்குதுங்களா மேம்? கேக்குதுங்களா? ஓகே. நீங்க மற்றவங்கள எல்லாருமே மியூட் பண்ணிருங்க. நம்ம பிரேயர் சாங்ஸ் பார்க்க போறோம். எல்லாரும் எழுந்து நின்று இரு கால்களை இணைத்து இரு கைகளும் நமஸ்கார முத்திரை வச்சிடலாம். கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த சுவாச காற்று, மிதமான சுவாச காற்றை வெளியிட வேண்டும். ஆழ்ந்த சுவாச காற்றை உள்ளே இழுத்து மிதமான சுவாச காற்றை வெளியே விட வேண்டும். ஆழ்ந்த சுவாச காற்றை உள்ளே இழுத்து மிதமான சுவாச காற்றை வெளியே விட வேண்டும். பிரேயர் சாங்ஸ் பார்க்கலாம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் சிவதத்வாய வித்மஹே யோகேந்திராய தீமஹி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமான் பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். கண்களை திறந்துடலாம். உங்களுடைய இரு கைகளும் ரிலாக்ஸேஷன் வைங்க. சிரிச்ச முகத்தோட இருங்க. இயல்பான சுவாச காற்றில் இருங்க. மிதமான மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மிதமான மூச்சை வெளியே விட வேண்டும். இயல்பான சுவாச காற்றில் இருக்கிறீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டோடு இருக்கிறீங்க. நம்முடைய உடல் நாம் இருக்கும் நிலையில் இருந்து நம்முடைய உடல் அமைப்பை நாம் எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக வைக்க போகிறோம், நம்முடைய உடலை நாம் எப்படி ஒரு ஃபிட்னஸாக வைக்க போகிறோம், நம்முடைய உடலில் இருக்கிற உள் உறுப்பு பகுதியை எப்படி நம்ம ஆனந்தமாக வைக்க போகிறோம், நம்மளுடைய உடலை நம்ம எப்படி ரசித்து ருசிக்க போகிறோம், அப்படிப்பட்ட பயிற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த நம்ம பயிற்சியை நம்ம ரசிக்கும் போதும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். உடலும் இன்பமாக இருக்கணும், மனமும் இன்பமாக இருக்கணும். இரண்டும் இன்பமாக இருக்கும் பொழுது பிற உயிர்களுக்கு நாம் உதவியாக இருக்கும். இரண்டு இன்பத்தையும் நாம் எப்படி தேடிக்கொள்வது
உடல் பயிற்சியாகவும் நம்மளுடைய தியான முறையின் அடிப்படையாகவும் நாம் எப்படி நம்மளுடைய உடற்பயிற்சியும் உடலையும் மனதையும் நாம் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இப்போ செய்யலாம். அதற்கு முன்பு நாம் ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு யோகாசனங்கள் செய்துட்டு மூச்சு பயிற்சிகள் செய்துட்டு மெடிடேஷன் பண்ண போகிறோம். இதுதான் யோகா ஆசனத்தை நாம் செய்யலாம். வார்ம் அப் பண்ணி முடித்த பின்னாடி இரு கால்களை இணைச்சிட்டு இரு கைகளும் தொடையின் பக்கவாட்டில் வைத்து குதிங்கால்களை மேலாக உயர்த்தி ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க. இயல்பான சுவாச காற்று இருக்கிறோம். பிடிச்ச முகத்தோடு இருக்கிறோம். முப்பது முறை ஜம்ப் பண்ணுறோம். 25, 26, 27, 28, 29, 30. Relax. 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 Next. இரு கைகளும் தலைக்கு மேல உயர்த்தி கை விரல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உள்ளங்கைகள் மேலோக்கி பார்த்தபடி வைத்து இடது கால்களை முன்புறமாக வைத்து இடது காலுடைய முட்டியை நாம் மடக்க வேண்டும். மடக்கிட்டு ஆப்போசிட்ல ஒரு ஜம்பிங். அதே மாதிரி மடக்கி முன்னாடி கொண்டு வரும். இயல்பான சுவாச காற்றுல இந்த ஜம்பிங்ல நாம பண்ணிட்டு வரோம். சிரிச்ச முகத்தோட, பார்வை நெருங்கொட்டு பார்வை, கை முட்டி மடங்க கூடாது, கால் முட்டி முன்புறம் மடங்கணும், பின்புறம் நீட்டி வச்சிருக்கணும். 30 முறை செய்ய போறோம். Twenty-five, 26, 27, 29, 30. Relax. Relax. உடைய மூச்சை கவனிங்க. வேகமாக துடிக்கும் உடைய சுவாச காட்டுங்க. உள்ளே இழுத்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. நார்மல் சுவாச காற்று கொண்டு வாங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் தோப்பு கரணம். காது பிடிச்சிக்கலாம். மூச்சினை இழுத்து மூச்சினை விட்டுக்கொண்டே எக்ஸேல். மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறாங்க. பதினைந்து முறை செய்ய போறோம். பதினொன்று, 12, 13, 14, 15. ஓய்வு. நெக்ஸ்ட் இடுப்பை பிடிச்சிக்கிறோம். 10 முறை செய்ய போறோம். இடுப்பை பிடிச்சிட்டு உட்காரோம். மூச்சை விட்டுட்டு எழுந்திருக்கும் போது ஒரு ஜம்பிங்லேயே காலை விரிக்கிறோம். மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு எடுக்கிறோம்.
6 7 8 9 10. இயல்பான சுவாச காற்று. ஓகே, காலை மேட்டுக்கு நேரா பேரலா வைங்க. ஃபுட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. இடுப்பு பிடிச்சிக்கலாம். மூச்சு இழுத்து மூச்சு வர்றீங்க. லெஃப்ட் சைட் டவுன். மூச்சு நேரா வரீங்க. ரைட் சைட் டவுன். மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு வர்றீங்க. மூச்சினை உள்ளே இழுத்து மூச்சினை விட்டு கொண்டே சாய்ந்து மூச்சினை இழுத்து மூச்சினை விடணும். இதே லைன் மாறக்கூடாது. இப்படி ஃபார்வர்ட்ல போகக்கூடாது. இப்படிதான் போகும் சைட்ல. மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு விடுறீங்க. பத்து முறை. 6 7 8 9 10. ஓய்வு. ரிலாக்ஸ். கால் அப்படியே இருக்கட்டும். ரிலாக்ஸ். அடுத்தது இடுப்பு பிடிக்கிறோம். கடிகாரம் சுற்றும் திசையில பாதி சுற்று மூச்சு எடுத்து பாதி சுற்று மூச்சு விடணும். சரிங்களா? மூச்சு இழுத்து மூச்சு விடணும். இயல்பான சுவாச காற்றுல பார்வை நேர்கோட்டு பார்வை. இடுப்போடைய கவனம் நேர்கோட்டு பார்வை. சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. செய்ய விஷயத்தை ரசித்து ருசித்து செய்ய போறோம். இயல்பான சுவாச காற்றில் இருங்க. இருபது முறை. 18 19 20. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சேஞ்ச் இட் ஆன்டி கிளாக் வைஸ். கடிகாரம் சுற்றும் திசையின் எதிர் திசையை நாம் சுழற்சி செய்ய வேண்டும். மூச்சோட கவனம் எப்படி நம்ம கிளாக் வைஸ் சொன்னோமோ அதே கவனம் தான் செய்யலாம். பதினாறு 17 18 19 20. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இடுப்பை பிடிச்சிக்கலாம். அப்படியே ஃபார்வர்ட்ல பெண்ட் ஆகி அப்படியே ஒரு சுழற்சி இப்படி வந்து அப்படியே ஒரு சைக்கிள் பின்னாடி வளைஞ்சு மறுபடியும் முன்னாடி வரணும். தழை பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். அந்த பின்னாடி போன அந்த எண்டிங் பேக் ஸ்டேஜில் இருந்து ரிட்டர்ன் எக்ஸேலிங் காற்றை வெளியே விட்டுட்டு தான் வரணும். பாருங்க, முன்னாடி வரும். மூச்சு இழுத்துட்டே பின்னாடி பார்க்குறோம். மூச்சு விட்டுட்டே முன்னாடி பார்க்குறோம். Breath inhale, bend back. Breath exhale, down and forward. கவனம், breathing control. உடலோடு உயிர், உயிரோடு மனம். உடல் நாம் செய்யும் அமைப்பு, உயிர் நம்மளுடைய மூச்சு காற்று. கவனம் இரண்டையும் சேர்த்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். Kindly request, please mute your audio. இயல்பான சுவாச காற்றில் இருங்க. 5 6 7 8 9 10. Down and forward. Catch your angle joint. Catch your angle joint down and forward. Control your breathing. Breathe out. Okay, fine. Catch your hip and bend the back in opposite side. Breath inhale in, breath exhale in. தலை அப்படியே பின்னாடி வளைங்க.
இடுப்பு அப்படியே பின்னாடி வரும். முன்னாடி ஃபார்வர்ட்ல நல்லா வளைஞ்சிட்டு வரும். 6 7 8 9 10. Relax. Catch your ankle joint. Normal breath in, breathe out. Relaxation of your mind. Control your breath in, breathe out. Okay, fine. Relax. Super. The next one. Join your legs. Join your legs. Catch your hip. Rotate your hip. கால் பாரு நேரா இருக்கா, இப்போ மட்டும் ரொட்டேட் பண்ணும். தலை நேரா இருக்கும், தலையுடைய அமைப்பு நேரா இருக்கும். சரிங்களா? தலை இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது, இடுப்பு மட்டும்தான் ரொட்டேட் பண்றது. கவனத்தை இடுப்பு கிட்ட போடுங்க. 7 8 9 10. Relax. Change in opposite side. இதோட மூச்சோட கவனம். Breathe in, breathe exhale. Slowly. 7 8 9 10. Super. The next one. Shoulder near. Open your leg. Hold a hip. Bend back in. Breathe inhale. Upper back bending. Lower and upper back bending. சரிங்களா? இந்த சைடு பெண்ட் ஆகிற மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டே போறீங்க. Breathe inhale. Breathe exhale down forward. மூச்சு விட்டுட்டே போறீங்க, மூச்சு விட்டுட்டே வரீங்க. 3 4 5 6 7 8 9 10. Relax. 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 Next one. Hand rotate. Hold your fingers. கை விரலை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. சமண முத்ரா. ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. Breathe inhale, breathe exhale, rotate your hand joint. நல்லா ரொட்டேட் பண்றீங்க. மூச்சு இழுத்து பேக்ல நல்லா மூச்சு விடும் போது உங்களுடைய பேக் சென்டர், அந்த கை அப்படியே நல்லா பெண்ட் ஆகி பேக் ரெண்டு டச் பண்ணும் பேக். ஓகேங்களா? நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. 9 10. Relax. The next one. Change in opposite side. Pull your fingers. Breathe inhaling. Return in. Breathe exhaling down in forward. Breathe inhaling. Breathe exhaling. 5 6 7 8 9 10. Relax. Okay. Hold your hand and breathe inhale, breathe exhale. Breathe inhale, breathe exhale. Breathe inhale, breathe exhale. 8 9 10. Relax. Change in opposite side. Breathe inhale, breathe exhale. நம்ம கவனம் ரொட்டேட் பண்றதுல இருக்கக்கூடாது, பேக்ல அப்படியே ஸ்ட்ரெச் ஆகணும். பின்னாடி அப்படி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி கவனத்தை செலுத்தணும். அப்படியே உங்களுடைய பாடியை நல்லா பெண்ட் பண்றீங்க. 8 9 10. And relax. Relax. The next one. Hold your fingers. Rotate your wrist joint. Change in opposite side.
The anti-clockwise, rotate your wrist joint. 8, 9, 10, and relax. Relax, 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 relax. The next one, hold a hip, rotate your head. Breathe in here, breathe exhale. Breathe in here, breathe exhale. ஆனா இப்படி போங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு. Okay, relax, relax. Rotate your eye joint. Rotate your eye joint. The clockwise, rotate your eye joint. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, and relax. Change in opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Next one. Stand and straight. Left side, straight your right. Right side, straight your eyes. Left, right, left, right, left, right, left, right, left, right, right. Left, right, left, right, left, right, left, right, left, right. Okay, next one. Up, down, up, down, up, down, up, down. Okay, next one. The clockwise, rotate your eyes. Yeah. Opposite side. Next one. Stand and straight. Join your legs. Close your eyes. Breathe inhaling. Slowly breathe exhaling. Breathe inhaling. Slowly breathe exhaling. Breathe inhaling. Slowly breathe exhaling. Okay, the first asana name Ekapadasana. Seilangla Ekapadasanathila stand and straight. Straight your left leg. Bend your right leg on touch your joint your right leg inside foot. Breathe inhale. Stand and straight. Joint your palm. இயல்பான சுவாச காற்றுல பார்வை நேர்கோட்டு பார்வையில சிரிச்ச முகத்தோட இருந்தோம்னா விழமாட்டோம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பிரீத் இன்ஹேலிங், பிரீத் எக்ஸலிங், நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட். அப்படியே நேர்கோட்டு பார்வையில பார்க்கும்போது நல்ல மைண்ட் நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரீத் இன்ஹேல், பிரீத் எக்ஸேல், டவுன் யுவர் ஹேண்ட் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் ஹேண்ட். And normal breath in, breath out. இந்த கீ எடுத்துட்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஆப்போசிட் லெக். பெண்ட் யுவர் லெஃப்ட் லெக், ஸ்ட்ரைட் யுவர் ரைட் லெக். பிரீத் இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹேண்ட். நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட். சிரிச்ச முகத்தோடு இருங்க. பார்வை நேர்கோட்டு பார்வை. Eight, 9, 10, and slowly relax. Slowly relax. Next one. Left leg straight இருக்கணும். ரைட் லெக் பெண்ட் பண்றோம். ரைட் லெக்கை பெண்ட் பண்ணி நம்ம அர்த்த பத்மாசனம் போடுற மாதிரி இப்படி காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? அப்படியே பிரீத் இன்ஹேல் பண்ணிட்டு கை மேலே தூக்குறீங்க. காலுடைய விரல் பாருங்க கத்தி போன்று இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருங்க. பார்வை நேர்கோட்டு பார்வையில பாருங்க. உடல் அமைப்பு நேராக இருக்கணும். ரசிச்சு ருசிங்க நீங்க இருக்கிற அமைப்பை. உடலோடு உயிர், உயிரோடு மனம். கவனத்தை செலுத்துங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூடி தரும். பாருங்க அதே நிலையில அப்படியே அழகா இருக்கிறோம். அதே நிலையில முயற்சி செய்யறோம். மெய் வருத்தி உடல் வருத்தி நம்ம அந்த வேலைகளை செய்யறோம். மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே இருக்குங்க. அப்படியே காலை ரிலாக்ஸேஷன் பண்ணி சேர்த்து வச்சு ரிலாக்ஸேஷன். சரிங்களா? அடுத்தது காலை ரைட் லெக் நேராக இருக்கணும்.
லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணி அதே நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். மேலே கை உயர்த்துறோம், மூச்சு இழுத்துட்டு இயல்பான சுவாச காற்றுல இருக்கிறோம். காலுடைய விரல் கத்தி போன்று இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், ரசிச்சு ருசிக்கணும். Eight, 9, 10, ரிலாக்ஸ். மூச்சு இழுத்து மூச்சு விட்டு கைகளுக்கு இறக்கி கால்களை ரிலாக்ஸேஷன் பண்ணி ஓய்வு நிலை. ஓய்வு நிலை. அடுத்தது ஆஞ்சநேயர் ஆசனம். உடல் நேரா இருக்கு, இடது காலை முன்புறமாக வைக்கிறோம், 4 அடி தூரம் இடைவெளி இல்லாம நேரா வச்சுட்டோம். காலை மடக்கி காலுடைய விரல் கத்தி போட்டு வச்சுட்டோம். கத்தி போட்டு வச்சுட்டு பார்வை நேர்கோட்டு பார்வை. மூச்சு இழுத்துட்டே கைகளை மேலாக உயர்த்தி இயல்பான சுவாச காற்றில் வைத்து கை விரல்களை மடக்கி உள்ளங்கைகள் மேல்நோக்கி பார்த்தபோது மூச்சு இழுத்துட்டே மேல்நோக்கி பார்த்தபடி வைத்து இயல்பான சுவாச காற்று. மூச்சை இழுத்துக்கொண்டே தலைகளை மேலாக உயர்த்தி இயல்பான சுவாச காற்று. பார்வை கை விரல் பார்வை, சிரித்த முகம், சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று இருக்கிறோம். Eight, 9, 10. மூச்சு இழுத்து மூச்சு விட்டு நேரா வரீங்க. மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு உள்ளங்கை கீழ் நோக்கு பார்வை. மூச்சை இழுத்து மூச்சினை விட்டுக்கொண்டே இயல்பான சுவாச காற்று. கால் விரலை மடக்கிறோம், அப்படியே நேரா வர இரு கால்களை இணைச்சிக்கிறோம். மாஸ்டர் என்னால உட்கார முடியல, நான் எப்படி மாஸ்டர் செய்யறது இந்த ஆசனத்தை? நம்ம வஜ்ராசன நிலையில இருந்து வந்து கால்களை முன்புறம் வைத்து கால்களை முன்புறமாக நீட்டி உடலை நேராக வைத்து கைகளை மேலாக உயர்த்தி மூச்சு இழுத்துக்கொண்டே இயல்பான சுவாச காற்றிலிருந்து கை விரல்களை கோர்க்கப்பட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி பறந்தபடி வைத்து stretch your palm and face in upside. Breathe, inhale, bend the back, your head and upside. Keep smile your face, look your scene. Finger. The breathing control in normal breath in, breathe out your asana. Posture is Anjaneyar asana. Eight, 9, 10. Breathe inhale and breathe exhale. Straight your head down in your hand and breathe inhale and breathe exhale slowly down your hand. The next அதே காலம் நேரா அப்படி கொண்டு வந்து ஃபார்வர்ட்ல டவுன் ஆகி அப்படியே அமர் நிலையில உட்கார்ந்துட்டோம். வஜ்ராசன நிலையில இருந்து ஸ்ட்ரைட் பண்ணி நேரா வந்துடலாம் இந்த ஆசனத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சிட்டிங் பொசிஷன்ல மர்ஜாரி ஆசனம் நம்ம செய்ய போறோம். ஓகேங்களா? இப்போ மர்ஜாரி ஆசனத்துல இந்த கேட் போஸுக்கு வந்துட்டோம். இந்த கேட் போஸ்ல பாடி ஷோல்டருக்கு நேரா பாருங்க, கை இருக்கணும். ஃபார்வர்ட்ல நல்லா இப்படி வந்துடும், ரொம்ப சாயக்கூடாது, அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். டை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க ஹேண்ட் ஷோல்டருக்கு நேர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். காலுடைய விரல் கத்தி போன்று இருக்கணும். பார்வை டவுன் ஃபேஸ். மூச்சினை இழுத்துக்கொண்டே தலை மேல தூக்கணும், இடுப்பு வளையணும். மூச்சினை விட்டுக்கொண்டே அனைத்துமே முன்புறமாக வளையணும். பாருங்க, கீழே டவுன் ஆகல, தொட நேராதான் இருக்கு, கை நேராதான் இருக்கு, கால் நேராதான் இருக்கு, காலுடைய விரலும் நேராதான் இருக்கு. நம்மளுடைய அமைப்பு தலைக்கும் இடுப்புக்கும் தான் வேகம். மூச்சு இழுத்துட்டே போறோம், மூச்சு விட்டுட்டே வரும். மூச்சு இழுத்து மூச்சு விட்டுரும். முதுகு வலி, கழுத்து வலி, தைராய்டு பேஷண்ட், நீ பெயின் பேஷண்ட் அனைவருக்குமே ஒரு சிறந்த பயிற்சி. தொப்பை குறைவருக்கும், வயிற்றுல இருக்கிற கோர் பாடி பிளஸ் உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நல்ல ஒரு ஆக்டிவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆசனா பேக் பெண்டிங் போஸ் நல்லா பின்னாடி வளையணும், உடல் நல்லா வளையணுங்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி கூட இது. நெக்ஸ்ட் ஷோல்டர் வலி இருக்கிற பேஷண்ட், மூட்டு வலி, கை மூட்டு வலி, ரிஸ்ட் ஜாயிண்ட்,
ஹேண்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15, 16, 17, 18, 19, 20. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். சிட் வஜ்ராசனா. சிட் வஜ்ராசனா. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இயல்பான சுவாச காற்றில் இருங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் இருங்க. மர்ஜாரி ஆசனா. இந்த ஆசனத்தின் நிலை பூனை நிலை, கேட் போஸ்ட் ஆசனா. நெக்ஸ்ட் நாம் செய்யும் நிலை டைகர் போஸ்ட் ஆசனா. வியாக்கர ஆசனா செய்ய போறோம். அதே பொசிஷன்ல காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் அந்த காலை மடக்கி தலையை தொடரும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த நிலையை ஆசனம் செய்ய போறோம். பார்க்கலாம். பாருங்க, காலை மடக்கும் போது தலையும் மேல இருக்கணும். மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டு கீழே டவுன். கால் கீழே அப்படியே டவுன் ஆகி மேல மேல கீழே ஒரு 10 முறை செய்ய போறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நேரா இருக்கிறேன். மூச்சு இழுத்து மூச்சு விடணும். Eight, 9, 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பண்ணலாம். ரிலாக்ஸேஷன்ல வஜ்ராசனத்தில் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஓய்வு நிலை எடுத்துட்டு இப்போ ரைட் லெக் செய்ய போறோம். அதே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. அதே நிலை. மூச்சு கவனமும் அப்படிதான், ஃபிளெக்சிபிலிட்டியோட கவனமும் அப்படிதான். ஒன்பது, 10. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். வஜ்ராசனா, சிட்டிங் வஜ்ராசனா. இயல்பான சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று. அடுத்த ஆசனா மண்டுகாசனா. டூ வெரைட்டி ஆஃப் மண்டுகாசனா. ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் மண்டுகாசனா ஆதி முத்ரா. கையோடைய விரலை நீட்டிக்கிங்க. உங்களுடைய வலது கை இடது கையும் நேரா இருந்துட்டு உங்களுடைய தம் ஃபிங்கர்ஸ், லிட்டில் ஃபிங்கர்ஸ் பாட்டம் சைடில் கீழே கொண்டு வரீங்க. அதை ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அடி வயிறு பகுதிக்கிட்ட உள்ள நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிட்டு ஷோல்டரை விரிக்கிறீங்க. அப்படியே சுவாசத்தை நல்லா உள்ள இழுக்கிறீங்க. சுவாசத்தை வெளியே விட்டுட்டே வந்து பாதி தூரம் வந்துட்டு அப்படியே சுவாசத்தை உள்ள இழுத்து நல்லா மேலே பார்க்கறீங்க. கண்களை திறந்து பார்க்கறீங்க. இயல்பான மிதமான மூச்சினை உள்ளே இழுத்து மிதமான மூச்சினை வெளியே விட்டு இருக்கும் நிலை தவளை நிலை மண்டுகாசனா. உங்களுடைய பித்தத்தை சமநிலைப்படுத்துகிறது, பித்தத்தை போக்குகின்றது. தொப்பையை குறைப்பதற்கு ரொம்ப ஒரு சிறந்த பயிற்சி. அடி வயிறில் இருக்கிற ஃபேட்டை நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த பயிற்சி. உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நல்ல ஒரு ஆக்டிவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஷன் சரியாக போகாமல் இருக்குது, மடத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லா போக்குகிறது. மூச்சு எடுத்துட்டு நேராக வந்து இயல்பான சுவாச காற்றில் இருக்க வேண்டும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் யூர் மைண்ட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஃபீல் யுவர் கோர் பாடி. உங்களோட வயிற்று இருக்கிற பகுதி அப்படியே கவனிச்சுட்டே வரீங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டே வரீங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டே வரீங்க. தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஒரு சிறந்த பிரச்சனை கூட. ஏன்னா கழுத்து பகுதி, தலைப்பகுதி நல்லா மேலே வரும்போது இந்த பகுதி நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிட்டு மூச்சினை இழுத்து மூச்சினை விட்டுக்கிட்டே வரீங்க. மூச்சினை இழுத்துக்கொண்டே தலைகளை மேலாக உயர்த்துறீங்க. இயல்பான சுவாச காற்றில் இருக்கிறீங்க. சிரிச்சு முகத்துட்டு இருக்கிறீங்க. கவனத்தை மூச்சுக்கிட்டு வர்றீங்க. ஆசன போசஸை ரசிச்சு ருசிக்கிறீங்க.
ஓகே, மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸேஷன். ஓகே, இரண்டாவது மண்டுகாசனாஸில் தவளை நிலையில் உங்களுடைய காலை சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சைடில் போய் அகற்றி வச்சுட்டு கைகளை இப்படி வைத்து மேலே பார்க்கலாம். அதுக்கு பொசிஷன் என்ன பாருங்க, கைகளை இப்படி வைத்து மூச்சு இழுத்து கொண்டே மேலே பார்க்குறீங்க. சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று அப்படியே தவளை பார்க்குற மாதிரி பாருங்க. நம்ம பார்க்குறோம். இதை நம்ம செய்யும்போது நல்ல ஒரு 2 தொடைக்கும் சென்டர்ல நல்ல ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுக்கும், ஆண்மை மலட்டுத்தன்மை, நம்மளுடைய பிசிஓடி பெண்களுக்கான மலட்டுத்தன்மையும் போக்குவதற்கு ஒரு சிறந்த பயிற்சி. ரிலாக்ஸேஷன். லை டவுன் இன் மக்கராசனா. சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று. மக்கராசனத்தில் இருந்து இரு கால்களை இணைத்து கைகளை முன்புறமாக நிறுத்துறோம். இடது கையை இடது பக்கவாட்டிலையும் வலது கையும் வலது பக்கத்தையும் நினைத்து அவங்களுடைய மணிக்கட்டு நேராக வச்சுட்டோம். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். கை முட்டி எந்த சைடு இருந்தோ அந்த சைடு உங்களுடைய உள்ளங்கை கொண்டு வரும். கை முட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய வலது கையும் அதே மாதிரி இருக்கணும். ஒட்டி வச்சுக்கிற மார்போடு ஒட்டி இணைத்து மூச்சை இழுத்துக்கொண்டே பின்புறமாக வளைகிறோம். நல்ல கை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இயல்பான சுவாச காற்றில் இருக்கிறீங்க. ஆசனையில் லைட்டாக உங்களுடைய கையை லைட்டாக மடக்கிறீங்க. மார்பு அப்படி ஷோல்டர் நல்லா விரியுது. நம்மளுடைய அப்பர் பேக் நல்லா பெண்ட் ஆகுது. அதை கவனத்தை நம்ம அப்படியே செட் பண்ணுறோம். அப்படியே கவனத்தை நம்மளுடைய பார்வைக்கு கொண்டு வரும். இயல்பான சுவாச காற்றில் இருக்கிறீங்க. சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. ஆசனத்தை ரசிச்சு இருக்கிறீங்க. அப்படியே அழகா அந்த நிலையில நம்ம கவனிக்கிறோம். பாம்பு நிலையில இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ மூச்சினை இழுத்து மூச்சினை விட்டுக்கொண்டே நேராக வந்து லை டவுன் இன் மக்கராசனம். அடுத்தபடியாக நேர படுத்துட்டோம். சவாச நிலையில படுத்துட்டோம். இயல்பான சுவாச காற்று நம்ம இருக்கிறோம். இப்போ இடது காலை மடக்கிட்டோம், வலது காலையை மடக்கிட்டோம். காலை நல்லா உள்ள நல்லா கொண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். ஷோல்டருக்கு நேரம் உங்களுடைய கால் விரிஞ்சிருக்கணும். பாதமும் ஷோல்டருக்கு நேரம் விரிஞ்சிருக்கணும். உங்களுடைய இடுப்பினை மேநோக்கி தூக்கியபடி வைத்து இடுப்பை முடிச்சுக்கணும். மூச்சு இழுத்து பின்னாடி வளைகிறோம். சுவாச காற்றின் அளவு இயல்பான சுவாச காற்று. இந்த பொசிஷன்ல இருக்கிறோம். ஒரு ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸ் கொடுங்க. ஓகே மாஸ்டர், நான் இடுப்பு பிடிச்சிட்டேன். அதை பெண்டிங்கில் இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஆங்கிள் ஜாயிண்ட்டை கேட்ச் பண்ண போகிறோம். காலை நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டை கேட்ச் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். பாடி ஃப்ளாட்டாக இருக்கணும். உங்களுடைய ஹிப்பை அப்பர் பேக் லோவர் பேக் மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணி தூக்குறீங்க. சுவாச காற்றின் அளவு இயல்பான சுவாச காற்று. Seven, 8, 9, 10. மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டே ரிலாக்ஸேஷன் கொடுத்து காலை நீடிக்கிறீங்க. இன்னும் என்ன மாஸ்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த சைக்கிளிங்ல? இடது காலை மடக்கிறீங்க, வலது காலை மடக்கிறீங்க. பாருங்க, தலையை பின்னாடி உச்சந்தலை கிரவுண்டை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்?
தலையை உள்ள பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஆங்கிள் ஜாயிண்ட்டை கேட்ச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று. 7, 8, 9, 10. ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். சவாசனா இருக்கல ரிலாக்ஸேஷன். வலது பக்கவாட்டில் சாய்வாக படுத்து கைகளை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா மடக்கி சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களுடைய காலை விரலை பிடிச்சிக்கிறீங்க. கண் ஷூட் பண்ணுற மாதிரி இந்த 2 ஃபிங்கரும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறீங்க. தம் ஃபிங்கர் வெளியில் அவுட் சைட் பண்ணி லாக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே காலை நேராக பண்ணுறீங்க. அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க. உங்களோட ஹேண்டும் நல்லா ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். உங்களுடைய காலும் நேராக நீட்டி இருக்கும். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. காலோட விரல் கத்தி போன்று, கீழ் இருக்கும் விரல் கத்தி போன்று இருக்கணும். கால் நீங்கள் இதே மாதிரி பொசிஷன் கொண்டு வந்து காலை நீட்டிக்கிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி சுற்றோம். காலை மடக்கிட்டு காலோடைய விரலை பிடிச்சிக்கிறோம். மூச்சடி கவனத்தை பாருங்க. மூச்சு இழுத்துட்டு வரீங்க. இயல்பான சுவாச காற்றில் இருக்கிறீங்க. சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க. எங்க ஸ்ட்ரெச் ஆகுது, எங்க பெண்ட் ஆகுது, எதை நம்ம கவனிக்கணும்? அந்த ரிலாக்ஸேஷன். ஆசனத்திலையும் அந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் மைண்ட் கவனத்தை செலுத்துறோம். ஆசனத்துடைய ரிலாக்ஸேஷன்லையும் ஆசன பொசிஷன்லையும் அதே மைண்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். கண்ட்ரோல் பிரீத் இன் பிரீத் அவுட் எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும், நம்ம கவனத்தை செலுத்தணும். காலை நீட்டிக்கிறீங்க, நீட்டிக்கிறீங்க. அப்படியே அமர்ந்த நிலையில் அப்படியே அமர்ந்த நிலையில் உட்காந்துக்கீங்க. அமர்ந்த நிலையில் இருந்து ரிலாக்ஸேஷனோட இருங்க. கால் நீட்டிக்கலாம். காலை நீட்டிட்டு இடது காலை எடுத்து வலது தொடை மேலே போட்டுக்கலாம். வலது தொடை மேலே போட்டுட்டு உங்களுடைய வலது தொடை மேலே போட்டுட்டு காலை பிடிச்சிக்கலாம். இந்த கை உங்களுடைய நீ ஜாயிண்டையும் இந்த கை உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டு காலுடைய அசைவு கொடுக்கணும். பதினெட்டு, 19, 20. ரிலாக்ஸ். இன் ஆப்போசிட் லெக். இந்த கால் நேராக இருக்கணும். 18, 19, 20. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். காலுக்கான அசைவு கொடுக்குறீங்க. இடது காலை மடக்கி மார்போடு கட்டி அணைத்து அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க பாடி. லெஃப்ட் சைட் டர்ன், ரைட் சைட் டர்ன். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வரீங்க. சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க. முடியாத நபர்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். முடிந்த நபர்கள் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு ஷேக் பண்ணுங்க. எப்படி ஒரு குழந்தை தாளாட்டு நிலையில அப்படியே நம்முடைய காலத்தை தாளாட்டி காலுக்கான ஒரு ஓய்வு கொடுக்குறோம். நம்ம லெக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ஒரு ஓய்வு நிலை கொடுக்குறோம்.
18, 19, 20 ஓய்வு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு 20 கவுண்டிங் மட்டும் கொடுப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி கூட இது. நல்லா லெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 50 ரொம்ப செய்யலாம். இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. பாடி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. உடலோடு ஒட்டி வைங்க உங்களுடைய காலை. பதினைந்து, 16, 17, 18, 19, 20 ஓய்வு. மதநிலை தண்டாச நிலையில இருந்து காலை விரிச்சு காலுக்கான அசைவு கொடுக்குறோம். அடுத்ததாக உங்களுடைய கால்களுக்கு நமஸ்காரம் போட்டுட்டு 2 அடி தூரம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு உங்களுடைய ஆங்கிள் ஜாயின் உங்களுடைய நீ ஜாயிண்டை கேட்ச் பண்ணிக்கிறீங்க. காலடி விரல் வெளியில வரக்கூடாது. அது ஜாயின் பண்ணி தான் இருக்கணும். காலுக்கான அசைவு கொடுங்க. ஒரு விளிம்புகள் நேராக வச்சுக்கோங்க. இயல்பான சுவாச காற்றில் இருக்கு. பதினைந்து, 16, 17, 18, 19, 20 நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. அழுத்தம் கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சூப்பர். இப்போ 2 feet இருக்கிற நம்மளுடைய லெக்கோட டிஸ்டன்ஸ் கீப்பியோ 1 feet லெவல் உள்ள கொண்டு வரும். இன்சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்டை கேட்ச் பண்ணிட்டு காலை அசைவு கொடுக்குறோம். முதுகெலும்புகள் நேராக இருக்கணும். சிரிச்ச முகத்தோட இருங்க. பதினைந்து, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். இப்போ பாடியை ஃபார்வர்டில் கொண்டு வாங்க. இங்கே ஆங்கிள் ஜாயிண்டை கேட்ச் பண்ணிட்டு பாடியை ஃபார்வர்டில் கொண்டு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓய்வு. இப்போ காலை நல்லா இன்சைடுக்குள்ள கொண்டு வந்துட்டு உங்களுடைய ஃபிங்கரை இன்டர்லாக் பண்ணிட்டோம். கேட்ச் யுவர் டோஸ், பேக் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரெச் யுவர் லெக். ஃப்ளை லெக் அப்படியே நல்லா பறந்த நிலையில பறக்கிறோம். எப்படி ஒரு படத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். அதை நம்ம ஒரு ரசிகனா எடுத்துக்கிறோம். ஒரு பாடலை பார்க்குறோம். அந்த பாடலை பார்த்து நம்ம ஒரு ரசிகனா எடுத்துக்கிறோம். அந்த பாடலை நாம லவ் பண்றோம். அந்த மாதிரி நம்ம செய்யற நம்மளுடைய யோகாசன பயிற்சியை நம்மளுடைய உடல் நாம அந்த இடத்துல அழகா காட்டணும். அந்த இடத்துல நம்ம உடல் அழகா இருக்கணும். உடல் பாடி நல்லா ஒரு ஃபிட்னஸா இருக்கும் போதும் உடல்ல எந்த ஒரு நோயும் ஃபிட்னஸா இல்லைனாலும் எந்த ஒரு நோயும் இல்லாம இருந்தாலும் அதை நம்ம மற்றவங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அதுக்கு யோகா பயிற்சி நல்ல ஒரு உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த இயல்பான சுவாச காற்றுல இந்த இயற்கையான சூழ்நிலை இருக்கிற நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த அமைப்புல இயற்கையா அமைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற பொருள் எல்லாமே செயற்கை முறையில தான் வந்துட்டு இருக்கு. அதனாலேயே நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் வந்துட்டே இருக்கு. அதை போக்குறதுக்கு ஒரு சிறந்த பயிற்சி யோகாசனம் தான். அந்த உடலை நம்ம கட்டுக்கோட்டோடு நம்ம வச்சுட்டே இருக்கணும். அதுக்கு தினசரி எல்லாருமே யோகாசன பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மூச்சு எடுத்து மூச்சினை விட்டுக்கொண்டே முன்புறமாக வளைய வேண்டும்.
சுவாச காற்றின் அளவு இயல்பான சுவாச காற்று 7, 8, 9, 10 மூச்சினை இழுத்துக்கொண்டே நேராக வந்து இயல்பான சுவாச காற்று இருக்க வேண்டும். காலுக்கான அசைவு. பத்மாசனா, சுகாசனா, வஜ்ராசனா உங்களுக்கு பிடிச்ச நிலையில எல்லாம் நார்மலா உட்காராம இருந்தா கூட உட்காந்துக்குங்க. ஒரு மூச்சு பயிற்சி பார்த்துட்டு ஒரு மெடிடேஷன் பார்த்துட்டு நம்மளுடைய யோகா பயிற்சி நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? காலை இப்படி வச்சோம்னா சுகாசனா, அடுத்த பத்மாசனா, சிட்டிங் வஜ்ராசனா பொசிஷன். இதெல்லாம் நமக்கு பிடிச்சி ஏதோ ஒரு நிலையில நம்ம இருந்துக்கிறோம். இரு கைகளை சின்மத்தில் வச்சுட்டோம், முதுகெலும்புகளை நேராக வச்சுட்டோம். இயல்பான சுவாச காற்றுல இருக்கிறோம். நல்ல ஆழ்ந்த சுவாச காற்று நல்லா உள்ள மூச்சினை உள்ள இழுத்து மெதுவா அந்த காற்றை வெளியே விட்டுட்டே வரணும். மெதுவாக காற்றினை வெளியே விட்டு கொண்டே வர வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த காற்றினை நன்றாக உள்ளே இழுத்து மெதுவாக காற்றினை வெளியே விட்டுட்டே வர வேண்டும். கண்களை திறந்தே இருக்கட்டும். நல்லா காற்றை உள்ள இழுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் யுவர் பிரீத் இன்ஹேலிங் அண்ட் பிரீத் எக்ஸேலிங். எப்படி நம்மளுடைய உடலை நம்ப முடியாம நம்மளுடைய காற்றை எப்படி உள்ள இழுக்கிறோம், அந்த காற்றை நம்ம எப்படி வெளியே வரும், நம்மளாலே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய காற்றை கட்டுப்படுத்தலை. இயற்கையா இருக்கிற இயற்கையா இருக்கிற நம்மளுடைய சுவாச காற்று, அதை நம்ம எப்படி கவனிக்கிறோம்? நம்மளுடைய சுவாச காற்று தான் நமக்கு முதல் கடவுளை. அந்த கடவுளை உள்ள இழுத்து அதை மெதுவாக வெளியிடும் பொழுது மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன், காம் டவுன் ஆகும். சரிங்களா? உள்ளே நல்லா இழுங்க. உள்ளே இழுத்துட்டு அப்படியே மெதுவாக அந்த காற்றை வெளியே விட்டுட்டே வரும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனா, ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரி, ஓகே. இப்போ பாருங்க, கையை இப்படி மடக்கிக்கிறோம், கை விரலை மடக்கிட்டோம், தலையும் கீழே டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணு கீழே விரிஞ்சுதான் இருக்கும், க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. கை விரல் க்ளோஸ் ஆயிடுச்சு, கண் க்ளோஸ் ஆயிடுச்சு, கழுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு, கையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ண போறோம்னா மூச்சு விட்டுட்டோம். விட்ட காத்த உள்ள இழுக்கணும். இழுக்கும் போது தலை மேலே தூக்கணும், கை மேலே தூக்கணும், மடக்கியது எல்லாமே நீட்டிக்கிறோம். மறுபடியும் கீழே இப்படி கொண்டு வரும். மறுபடியும் அதே டைப்ல எல்லாமே ஒரே ஈக்குவல் லைன்ல கொண்டு வரும். போது 10 அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிட்டு கவனத்தை படுங்க. அப்படியே நம்மளுடைய உடம்புல இருக்கிற அப்படியே அந்த எனர்ஜி லெவல் நமக்கு நல்லா கிடைக்குது. நல்ல மூளை நரம்புகள் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஆகுது, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக்கும் தன்மை கிடைக்கிறது. சைனஸ்குள்ள டஸ்டஸ் நல்லா கிளீன் ஆகுது. நம்மளுடைய மூக்கில் இருக்கிற சளி தொந்தரவை நல்லா போக்குகிறது இந்த ஆசனம் செய்யும்போது. அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனோட இருங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வாங்க. இந்த சைனஸ் பாக்ஸ் சைடில் இருக்கிறது அப்படியே பாருங்க, ஒரு பிடிப்பு நிலையில இருந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. உங்களுடைய மூக்கினை நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பயிற்சி. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க நபர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியும் கூட பயிற்சி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதே நிலையில் இருக்கலாம், ஆர் நீங்கள் மெடிடேஷனில் ஒரு ரிலாக்ஸேஷனில் சுகாசனா நார்மலாக கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த நிலையில் தான் இருக்கணும்லாம் இல்லை. உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். உங்களுடைய கைகளை முத்ராஸில் வச்சுக்கிறோம். முத்ராஸில் அக்னி முத்திரையில் வச்சுட்டு உள்ளங்கைகள் இப்படி இருக்கணும். உங்களுடைய கை விரல்களுடைய நுனி விரல்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து வயிற்று பகுதியிட்ட வச்சுட்டோம்.
கண்களை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்குங்க. இப்போ நான் சொல்ற மூச்சு கவனத்தை மட்டும் செலுத்துங்க. யாரையுமே கவனிக்க வேண்டாம், எதையுமே கவனிக்க வேண்டாம். நம் கடவுள் நம்மளுடைய மூச்சு தான். நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. இறக்கும் பொழுதும் எது வேணாலும் போகலாம். ஒரு கண்ணு போகலாம், ஒரு கை போகலாம், ஒரு கால் போகலாம், உடல்ல இருக்கிற உள் உறுப்பு கூட எது வேணாலும் போகலாம். மூச்சு என்பது போய்விட்டால் நம் பெயர் அழிந்து நம்மை பிணம் என்றுதான் கூறுவார்கள். அது வரைக்கும் நம்மளுடைய மூச்சு காற்றை எப்படி நம்ம சேவ் பண்ணணும்? அது சேவ் ஆஃப் பேங்க்ல நம்ம ஒரு அமைப்புல ஒரு கட்டுக்கோப்போடு நம்ம அது ஒரு ரிலாக்ஸேஷனாக வச்சா மட்டும்தான் நம்முடைய உடலும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்முடைய மூச்சும் ஒரு ரிலாக்ஸேஷனோட இருக்கும். நம்மளுடைய மைண்டும் ஒரு ரிலாக்ஸேஷனோட இருக்கும். அப்போ நம்மளுடைய உடல், நம் உயிர், நம்முடைய மூச்சு, நம் மனம் அனைத்துமே பிறருக்கு உதவி செய்யலாம் என்கிற ஒரு மனப்பான்மையாக இருக்கும். ஏன்னா நாமளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தோம்னா மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வது முடியாது. ஏன்னா சிலருக்கு நாம் உதவி செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய சங்கதி அனைத்துமே நன்றாக இருக்கும். அதனால உடலை நம்ம உடலுக்கான பயிற்சி பண்ணிட்டோம், மூச்சுக்கான பயிற்சி பண்ணிட்டோம், இப்போ மனதிற்கான பயிற்சி பண்ண போகிறோம். இது எல்லாத்துமே நம்முடைய உடல் அமைப்புக்கும் மூச்சுக்கும் கொடுத்துட்டு உடலோடு உயிரோடு மனம் மூலியமா கவனிக்க செலுத்துறோம். மெதுவா அந்த காற்றை உள்ள இழுக்கிறீங்க. கவனத்தை ஃபுல்லா மூச்சுக்கிட்ட விடுங்க. Breathe inhaling inside your breathe inhaling. Slowly breathe exhaling outside of your mind, outside of your breath exhaling. Still control your breath in inhaling and exhaling. காற்றை எப்படி உள்ள சுவாசிக்கிறோம், அந்த காற்றை உள்ளிருந்து வெளியே விடும்பொழுது எப்படி அந்த சுவாசம் நம்ம கிட்ட இருந்து வெளியே வருது, கவனத்தை அதில் நம்ம செலுத்துறோம். இருக்கும் நிலை, ஆசன நிலை, இருக்கும் அமைப்பு, உடல் அமைப்பு, நீராக இருக்கும் அமைப்பு, முத்திரையில வச்சுட்டோம். அக்னி முத்திரையில இருக்கும் அமைப்பு, கை விரல் அமைப்பு, மூச்சு இழுக்கும். அதே மூச்சை ரிட்டர்ன் விடுறோம். அந்த ஸ்கேல் லைன் எப்படி மூச்சு இழுக்கிறோமோ அதே ஸ்கேல் லைன் மாறாம அந்த காற்றை வெளியே விடுறோம். கண்களை திறக்க வேண்டாம், விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கடந்த காலத்தை விட்டுருங்க, எதிர்காலத்தை விட்டுருங்க, நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ், நம்மளுடைய ப்ரெசன்ஸ்ல நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கு, உடலுக்கான பயிற்சியும் பண்ணிட்டோம், மூச்சுக்கான பயிற்சியும் பண்ணிட்டோம், மனதிற்கான பயிற்சி என்ன, இந்த தியான முறை அடிப்படையில் எல்லாமே சேருவதை அனைத்துமே நன்மைக்கு. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். குரலுக்கேற்ப உண்மையான முயற்சி, உண்மையான கடினமான முயற்சி, அந்த கடினமான முயற்சி கிடைத்த ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. வரும் காலம் இன்று முதல் தொடங்கும் காலம், எதிர்காலத்தையும் பயப்படாமல் நிகழ்காலத்திலையும் பயப்படாமல் இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கலாம். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஓ
ரிலாக்ஸேஷனோட இருங்க. கண்களை மூடிக்கொண்டு இரு உள்ளங்கைகளை நல்லா உரசிக்குங்க. நல்லா தேய்ச்சிக்கணும். உள்ளங்கைகள் நன்றாக தேய்ச்சி உள்ளங்கைகளை கண் குழிகிட்ட கொண்டு வந்து அப்படியே ஒத்தி வைங்க. ஒத்தி வச்சு அப்படியே கன்னத்துல தடவுங்க உங்களுடைய உள்ளங்கைய. முகத்துக்கு நேராக முன்புறமாக ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கைகளை முன்னாடி நீட்டி கண்களை திறந்து நமக்கு உயிரையும் உடலையும் கொடுத்த தாய் தந்தைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மூச்சினை கொடுத்த இந்த இயற்கைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இனி வரும் காலங்களில் என்னுடைய மூச்சினை நான் எப்பொழுதும் கவனித்துக் கொள்வேன், மனதை கவனித்துக் கொள்வேன். அதனால் எனக்கு வரும் பிரச்சனையை நான் சரி செய்வேன் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணி கண்களை திறந்து உள்ளங்கையை பாருங்க. ஓகே. யோகா பயிற்சியை செய்த நற்சிந்தனை வட்டம் குடும்பம் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. பாலன் சார். பாலன் சார். ராமமூர்த்தி சார், பாலன் சார் இருக்காங்களாங்க? இருக்காங்க மேடம். நீங்க பேசுங்க மேடம். பாலன் சார் இல்லைங்களா? எஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். உடலோடு உயிர், உயிரோடு மனம் பொருத்தி இறந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உடல் மனம் ஆன்மாவுக்கான அத்துணை பயிற்சிகளையும் உங்களோடு சேர்ந்து செஞ்சோம் சார். எல்லா பயன்களும் இன்னைக்கு வந்த 34 பேருக்கும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். எல்லாரும் போயிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் வணக்கம் சார். அருமை, அற்புதம், ஆனந்தம். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அவ்வளவு ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளவு ஒரு பெனிஃபிட். அருட்பெராற்றல், கருணையினால் உடல் நலம், நீண்டாயில், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சி டீம் அனைவரும் வாழ்க வளமுடன் சார். அற்புதம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான தகவலை தரீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீரங்ககுமார் சார் வணக்கம். கோவிந்தராஜு சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நீங்க செய்யக்கூடிய இந்த சேவைக்கு என்சிவி தலை வணங்குகிறது சார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேவை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சுபதினம். தேங்க்யூ வெரி மச் சார். குட் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சிகப்பி சார். அதாவது 80 செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஆசனாஸ் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறீங்க சார். நீங்க கூட செய்யும் போது எங்களுக்கு வந்து அந்த அந்த அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சுன்ற வார்த்தைகள் தான் சார் ஞாபகம் வருது உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். அருமையா இருந்தது சார். தேங்க்யூ. நன்றி மேம். வணக்கம் ஸ்ரீரங்ககுமார் சார். சுஜாதா தியாகராஜன் ஃப்ரம் டூசான், அரிசோனா. அருமையான செஷன் சார். சிம்பிள் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது உங்களோட செஷன். ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். மேம் சார் சார் வணக்கம் சார். ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமையா சார். நிதானமா பொறுமையா வார்ம்அப்ல இருந்து அப்படியே ஆசனம் வழியா அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா சரிமா. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண கூட அந்த அளவுக்கு அமைப்பா அழகா செய்யலாம். அதனுடைய பலன்களையும் அருமையா பொறுமையா நிதானமா சொல்லிட்டே வந்தீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். மறுபடியும் அங்க நற்சிந்தனைக்கு உங்களுடைய சேவை தேவைப்படுது சார். கண்டினியூ வாங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. 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 குட் மார்னிங் சார். தாயாரேவி சார். சார் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாங்க சார். முடிச்சுக்கலாங்க சார். சார் டெடிகேட்டட் சர்வீஸ் சார். டெடிகேட்டட் சர்வீஸ் ராமூர்த்தி சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். காலம் கருதி முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப அருமையான. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.